எனக்கு தாலி கட்டணும். எனக்கு தாலி கட்டணும். நான் சொன்னேன் என்ன என் தம்பியை பத்தி என்னன்னு கேட்கலாமா பேசுறேன். அதெல்லாம் வரக்கூடாது. கேவலமான ஜாதி, செம்படவ ஜாதி, வலை வீசி மீன் பிடிக்கக்கூடிய ஜாதியாக நான் சொல்லுகிறேன். உன் தாய்மாமன் வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையை நீ சொன்னியா இல்லையா? இப்பொழுது வந்து அவன் வெறுத்த பிறகு என்னை மனமுடித்துக் கொள் அப்படி என்று தம்பிக்கு கேட்கிறாயே. அவனுக்கு நாங்க 3 பேரும் தானே மாலை போட்டோம். எங்களுக்கு 3 பேருக்கு தாலி கட்டி வை. அவனுக்கு திருமணம் நடந்து விட்டது, இனிமேல் முடியாது. அவனுக்கு திருமணம் நடந்துட்டால் நீங்க என்ன கல்யாணம் பண்ண பாத்தனுக்கு கொடுத்த சத்தியத்தினாய். சரி அடிங்க மாமா, அடிங்க மாமா. எல்லாத்துக்கும் லோல் பரவாயில்ல. எனக்கு தாலி கட்டுங்க மாமா. பேசக்கூடாது. தாலி கட்டி அப்புறம் அடிங்க மாமா. தொடாதே. என் தம்பி எப்பேற்பட்ட ஒரு சத்திரன் உனக்கு தெரியுமா? எவன் பேச்சையை கேட்டுக்கொண்டு வாழ்நாளெல்லாம் வாழ்நாள் அது உனக்கு தெரியும், உன் தாய் மாமனுக்கு தெரியும். ஏன்னா என் சிற்றண்டை அவளுக்கு ஒருபடியான பரிமள கண்டி மச்ச கண்டி ஓடமோட்டி கொண்டிருந்தது. அதனால் செம்பட குலத்தில் இருந்ததனால் அவளுக்கு பிறந்தவள் இவனும் சம்பள யாது என்று நினைத்தாயா? இப்போது சொல்கிறேன் என்னுடைய தம்பியுடைய குலாச்சார வர்க்கத்தை. வசுராஜன் என்று சொல்லும்படியான அரசன் ஒரு நாள் தினத்திலே வேட்டையாட சென்றான். வசுராஜன் என்று சொல்லும்படியான அரசன் வேட்டையாடி விட்டு அதோ சற்று நேரம் இந்த ஆழ விருட்சத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்து செல்லலாம் அப்படி என்று அமர்கிற பொழுது உறங்கிவிட்டான். அப்படி உறங்குகிற நேரத்தில் தன் மனைவியோடு சேருவதை போல அவனுக்கு விந்தாகப்பட்டது கடிதமாகிவிட்டது. ஐயோ இந்திரமாகப்பட்டது. இன்னைக்கு எல்லா ஆண்களுக்கும் இந்த மாதிரி தூக்கத்துல வரும். அது இளம் பிள்ளைங்களுக்கு. ஆமா புரியுதா? அப்படி விந்தாகப்பட்டது கடிதமாகிய உடனே அடரா இந்த வெண்ணை வேஸ்ட் செய்யக்கூடாது அப்படி என்று அந்த கொன்னை இலையை பறித்து அதை ஒரு கொன்னையாக தைத்து அதிலே அந்த இந்திரத்தை வைத்து அந்த வனத்தில் வாழும்படியான வள்ளுவர் பச்சையை அழைத்து இது என் மனைவிடத்திலே சென்று சேர்த்து விட வேண்டும் அப்படி என்று கட்டளையிட்டான் வசுராஜன். அந்த வள்ளுவர் பச்சையாகப்பட்டது அந்த கொன்னையை எடுத்து செல்ல சமுத்திரத்தை தாண்டுகிற பொழுது எதிரே வந்த ரஜாலி பச்சையானது இந்த பறவையாகப்பட்டது ஏதோ ஒரு இரையை எடுத்து செல்கிறது. இதை அடித்து சாப்பிட வேண்டும் அப்படி என்று 2 பறவைகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ள அதன் அழகால் கொத்த இந்த விந்தாகப்பட்டது உடைந்து இருத்துறையாக சமுத்திரத்தில் விழுந்தது. அந்த சமுத்திரத்திலே இருந்த பெண் திமிங்கலமாகப்பட்டது அதை எடுத்து விழுங்கி அந்த திமிங்கலம் வைத்து 2 குழந்தைகள் வளர்ந்து வந்தது. தாசராஜனுடைய மீன மக்கள் அதற்கு வழியான சமுத்திரத்துக்கு சென்று வலை வீசுகிற போது திமிங்கலமாகப்பட்டது வலையிலே மாற்றிவிட்டது. இவ்வளவு பெரிய மீனை இதுவரையில் பார்த்தது கிடையாது. அப்படி என்று அரசனிடத்தில் தாசராஜனிடத்தில் கொண்டு சேர்க்க அந்த மீனை பிளந்து பார்க்கிற பொழுது 2 குழந்தைகள். ஆமா, ஒன்று மச்ச வல்லவன், இன்னொன்று மச்ச எந்தி. இந்த இந்திரத்துக்கு சொந்தமானவன் ஆகாயவாணி தெரிவித்தது. இந்த விந்தினுடைய சொந்தக்காரன் வசுராஜன். மச்ச வல்லவன் அவனிடத்திலே கொண்டு சேர்த்தார்கள். மச்ச கந்தியை தாசராஜன் வளர்த்து வந்தார். உண்மையாலுமே அவன் ஒரு சத்திரனுடைய பிள்ளை. அவனை போயிட்டு என் ஜாதியை கேவலமா பேசி ஆனா எனக்கு கல்யாணம் பண்ண தாலி கட்டணும். தொட்ட மாட்டேன். நீ கட்டுதான் ஆகணும். முடியாது. கட்ட போகிறாயா இல்லையா? என் தந்தைக்கு திருமணம் செய்து வைத்து நான் பீஷ்மாச்சாரி என்று பேர் எடுத்து என் தந்தைக்கு கொடுத்த வாக்கியம் மீற முடியாது. அந்த தாசராஜனுக்கு கொடுத்த வாக்கியம் மீற முடியாது. உன் கையாலே என் கயித்துல தாலி கட்ட வைக்கிறான். அது ஒரு காலத்தில் நடக்காது. நடக்க வைக்க முடியாது. நடக்க வைக்கிறேன். ஏன்னா இந்த ஆளு சொல்லி நாம சொல்லி அவங்க தைக்கிட்டான். நம்ம கயித்துல தாலி கட்ட மாட்டான். இவனுக்கு குருவா இருக்க முடியான பரசுராமர் இடத்தில் சென்றால் அவர் சொன்னா கண்டிப்பாக நம்ம காத்தில தாலி கண்டிப்பா. அப்ப பரசுராமர் பட்டவர் இமயமலை அருகாமையிலே சாரல்ல அவங்க தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க செல்ல வேண்டும். பரசுராமரை பார்க்க வேண்டும். அந்த இமயமலை தன்மை
ஐயா வந்தோம் ஐயா காசு மன்னனுக்கும் மாணிக்க வள்ளிக்கு பிறந்த என் பேர் தான் அம்பாள். நாங்க 3 பெண்கள். ஏன் உங்களுக்கு வந்தேன் தெரியுமா? அந்த அத்திநகர ஆழ்வார்க்குடிய அவர் ஈஸ்வராச்சாரியரை தந்திருக்கிறார்கள் சித்திரவீரர். நாங்க 3 பெண்களும் உங்களுக்கு மாலை போட்டோம். மாலை போட்ட பிறகுதான் எங்க மாமன் அதே அம்பாள் அம்பிகே அம்பாளுங்க நீங்க மாலை போட்டு போறீங்களே அவன் ஒரு மீனவன் செம்பளவன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். அதனால செம்பளனுக்கு மாலை போட்டு போய் வாய்ச்ச விட மாமன்கிட்டே போய் வாய்க்க செய்யறாரு. நான் அதை சுட்டி இறங்கி போனேன். சென்றவுடன் அவர் எச்சி பட்ட சாதம் ஒண்ணு தொடமாட்டேன்னு எடுத்துட்டார். மீண்டும் அங்க அச்சனாகரி சென்ற போது அவங்க 2 பேர்களுக்கும் கல்யாணம் பண்ணார்கள். எனக்கும் தாலி கட்டி வைங்க நான் 4 கிட்ட கெஞ்சினேன். அவர் நான் தொடமாட்டேன் என்று மறுக்கிறார். அதனால நீங்க அவருக்கு குரு இல்லையா? அதனால உங்களுடைய வார்த்தை கேட்டால் அவர் கட்டுப்படுவார். அதனால தங்களிடத்தில் வந்து எப்படியாகி எனக்கு அவருக்கு திருமணம் செய்து வைங்க. கண்டிப்பா கட்டி வாங்கிட்டு மாணாக்கன் அநேக கோடி வணக்கம் ஐயா. அப்ப வாசிமா ஆனால் இமயமலையில இருந்து நீங்கள் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நான் தங்க பல்லக்கில் கொடுத்திருப்பேன், புஷ்ப விமானம் அளித்திருப்பேன். நீங்கள் பாதசாரியாக வந்து வந்திருக்கிறீர்கள் ஐயா. என்னை தேடி எதற்காக வந்தீர்கள் ஐயா? அந்த அம்மாள் பின்னாகப்பட்டது கையில வேண்டி ஓடி வந்து என்னிடத்தில் சத்தியம் வாங்கிய பிரகாரம் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் சத்தியம் கொடுத்திருக்கேன். வேண்டும் கை சாகடிக்கிற வாடா கிருன்னுதுற கை. கண்டிப்பாக குருநாதா, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் முன்னிலையில் தான் நான் பீஷ்மன் தரித்தேன். எந்த ஒரு மண்ணாசையும் தேவையில்லை, பெண்ணாசை தேவையில்லை, பொருளாசை தேவையில்லை என்று. ஆனால் அந்த அம்பாளுடைய 2 தங்கைமார்கள் 3 பேர்கள் மொத்தமாக என் தம்பிக்கு மாலை போட்டார். நான் என்ன ஜாதி என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக என் குலாச்சார வர்க்கத்தை இழிவுபடுத்தினால் அவளை ஒதுக்கினேன். இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. பீஷ்மா, உன் சத்தியம் எப்படி அழுக்குதோ அவ்வளவாக என் சத்தியம். நான் கொடுத்த சத்தியத்தை மீறபோது கிடையாது. நான் சொல்வதற்கு அம்பாளை திருமணம் செய்து கொள். குருநாதா, இந்த வார்த்தையை இந்நேரம் வேறு யாரா
ஏதாவது தெரிவித்திருந்தால் அவர்கள் நோவை எடுத்திருப்பேன். நீ குருவென்று பார்க்கிறேன். வேண்டாம், அந்த பெண்ணுக்காக பரிந்து வராதீர். அவள் ஆணவம் கொண்டவள், அவள் அழிய வேண்டும், அவன் ஆணவம் அழிய வேண்டும். சென்று விடுங்கள். நான் சொல்வதை கேள் விஸ்வா. முடியாது, நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்க விட்டால் அவளை திருமணம் வைக்கும் அவர். மணந்தால் அவளை மணக்கணும், இல்லை என்றால் உனக்கு நடக்கும் அவர். உனக்கு எனக்கு அமரா. வேண்டாம் குருநாதா, ஒரு சிசையன் கையால் ஒரு குரு அடி வாங்கியதாக இருக்கக்கூடாது என்று பார்க்கிறேன். அது எதுவாக இருந்தாலும் சரியே, ஒன்று திருமணம் முடி, இல்லை என்ற அமராண்டு புரி. அடுத்த நாள் எப்படி கல்யாணம் பண்ணலாம்?